அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ப்ளஸ் வந்து உங்களுக்கு 2024 படி வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா, இல்லாட்டி 25 படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு வேகன்சி டீட்டெயில் ப்ளஸ் வந்து எஸ்எஃப்ஓ அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆட் ஆகுமா, இன்னும் வந்து ஒரு சில முக்கிய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து லாஸ்ட்டு வியாழக்கிழமை போல் நம்ம வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம் யூடியூப் சேனலில். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இந்த வீக் அடுத்த வாரம் வந்து கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ வந்து வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை, அதில் ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை வராது, அப்படி இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம சேர்த்து நம்ம போட்டிருப்போம். ஸோ வந்து இன்னும் ஒரு சில அகாடமியில் வந்து இந்த வாரம் கன்ஃபார்ம் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் வந்துருமா சார், என்றைக்கு சார் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய மாணவர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் வந்து புரிகிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4 தாட்டி வந்து பிளான் பண்ணி ஃபிக்ஸ் ஆகி நோட்டிஃபிகேஷன் விடுற ஸ்டேஜ் வந்து சடனாக வந்து பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பல சிக்கல்கள் வந்து இப்போ வந்து போர்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து அக்யூரேட்டாக நம்ம வந்து டேட் நம்ம சொல்ல முடியாது. அப்படி நம்ம அக்யூரேட்டாக இப்போ நம்ம நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இது வந்து வெளியே லீக் ஆயிடுச்சு, பப்ளிக்காக ஷேர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு டிஎன்எஸ்ஆர்பி நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் விடாமல் ஹோல்ட் பண்ணி அடுத்த நாள் கூட விடலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரெண்டு டைம் நடந்திருக்கு. லாஸ்ட்டு எஸ்ஐபிசி அந்த ரிசல்ட்லேயும் சரி, அந்த ஒரு சில இதில் வந்து அவங்க விட்ட அந்த அப்டேட்லேயும் சரி, எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆனதை பார்த்துட்டு ஹோல்ட் பண்ணி அடுத்த நாள் இல்லாட்டி 2 நாள் கழிச்சு தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்து இந்த வாரம் 100% உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து இந்த வாரம் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உறுதியாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ வந்து வேகன்சி அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேகன்சி 1352 வேகன்சி இருக்குது. மெமோ கூட வந்து ஒரு மெமோவில் கூட அந்த வேகன்சி டீட்டெயில் வந்து போட்டிருந்தாங்க, அதையும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். இந்த 1352 இது வந்து கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த 1352 வேகன்சியில் வந்து எஸ்எஃப்ஓ அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த 1352 வேகன்சி அதிகமாக வரது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து எஸ்எஃப்ஓ அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஆட் ஆகுமா சார் அப்படின்ட்டு நிறைய மாடல் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து ஒரு அப்டேட் கிடச்சிச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ்எஃப்ஓ டிபார்ட்மெண்ட்டிட்ட ஃபயர் டிபார்ட்மெண்ட்டிட்ட வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, எஸ்டிமேட் வேகன்சி டீட்டெயில் வந்து ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, 2025 ஜேஆர் ரெக்யூர்மெண்ட், நம்ம ஜாயின்ட் ரெக்யூர்மெண்ட் எஸ்ஐ ரெக்யூர்மெண்ட் போடுறதுக்காக வந்து எஸ்டிமேட் வேகன்சி டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஸ்டிமேட் வேகன்சி டீட்டெயில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தோராயமாக பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் சர்க்கிளில் நம்ம விசாரித்த வரையும் ஒரு 10 to 15 வேகன்சி தான் வந்து எஸ்எஃப்ஓவில் இருக்கிற மாதிரி வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து எஸ்எஃப்ஓ வேகன்சி இவ்வளோ தான் இருக்கும். இதை தாண்டி வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. அது நம்ம விசாரித்து பார்த்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு. அசிஸ்டன்ட் ஜெயிலர் அந்த நியூஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்போ வந்து ஆட் ஆகாதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 23 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு தாலுக்கு ஏர் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு உங்களுக்கு எஸ்எஃப்ஓ மட்டும் தனியாக அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கூட உங்களுக்கு இது எல்லாமே எஸ்எஃப்ஓ ப்ளஸ் வந்து ஏஆர் தாலுக்கு எல்லாம் சேர்ந்து விட்டுட்டு கூட உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஜெயிலர் நோட்டிஃபிகேஷன் அடிஷ்னலாக வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எஸ்எஃப்ஓ கன்ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து மேபி ஆட் ஆகலாம் ஃபியூச்சரில். அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் விட்டு அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட் வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா சார், இருக்காதா சார் அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் சில பேர் 24 படி இருக்குமா, இல்லாட்டி 25 படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தா என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இப்போ வர 2025 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஏஜ் பார் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து யாருமே வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு போன வருஷம் விட்டுருந்தா என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருமோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் உங்களுக்கு இந்த வருஷமும் வரும். ரைட்டா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த இதில் வந்து பர்சன்டேஜில் வந்து கரெக்ஷன்லாம் வந்து பண்ண மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் இருந்திருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு ஒரு 10% வந்து முன்னாடி இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதிலிருந்து ஒரு 2% அல்லது ஒரு 3% வந்து டிக்ரீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து குறைய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குப்பா. ரைட்டா? ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு மேபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அதே மாதிரி சிலபஸ் மாடல் கொஷின் எல்லாமே வந்து உங்களுக்கு சேம் தான். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் பண்ணாங்களோ எல்லாமே வந்து சேம் தான். உங்களுக்கு அதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லிட்டோம்னா 2023 கொஷின் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக இருந்திருக்கும். இப்போ வரக்கூடிய கொஷின் பேப்பர்
கொஞ்சம் உங்களுக்கு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு 24 ஏஜ் ரிலாக்சேஷன் தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். வேகன்சி 1352 வேகன்சி மேலே கன்ஃபார்ம் வரும். அதே மாதிரி எஸ்எஃப்ஓ வந்து ஆட் ஆகிருச்சு. அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து இன்னும் ஆட் ஆகலை. அப்படி ஆட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் விட்டு அசிஸ்டன்ட் ஜெயிலரை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த பர்சன்டேஜ் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணால் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.